ஏப்ரல் 30 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சிடென்ட் ஆன செய்தியை கேட்ட உடனே கண்மணிக்கு ராகவா மேலே பயங்கரமாக கோவம் வருது. என் லவ்வரையும் என் அண்ணனையும் அடித்து தள்ளிட்டு நின்று கூட ஏற்றிட்டு போகாமல் அவங்க 2 பேரையுமே கொலை பண்ணிட்டு இன்னைக்கு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறீங்களா, இதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு நம்ம மாறன் தான் வந்து பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதை வீரா பார்த்தாடுறாங்க. யார் இது, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா மாறன் வந்துட்டு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூஞ்சில வந்து மாஸ்க்கு ஏப்ரான்லாம் கட்டிட்டு ஒரு வேலைக்காரர் மாதிரி அங்கே இருக்கிற எச்சையெல்லாம் எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வள்ளி எங்கடா போனா அந்த மாறா, இன்னும் காணோம், சாப்பிட்டானான்னு கூட தெரியல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் முணங்கிட்டு இருக்கிறாங்க. வீரா வந்துட்டு மாறன் பின்னாடியே வர்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாறன் அவங்க முகத்துல இருக்கிற மாஸ்கை வந்து எடுக்கிறாங்க. அப்பதான் வீராவுக்கு தெரியுது இது மாறனுன்னு. அண்ணன் கல்யாணத்துல இப்படி விழுந்து விழுந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுவும் பணக்கார வீட்டு பையனுங்கிற கொஞ்சம் கூட திமிரே இல்லாம இப்படி எச்சையிலெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறான். இவனும் நல்லவன் தான் போல அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தூங்குறதுக்காக வீராவுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு ரூம்ல வந்து இருக்கிறாங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு வள்ளி ரூம் கதவை தட்டுறாங்க. என்னாச்சுங்க, எதுக்காக ரூம் கதவை தட்டுறீங்க அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க. எங்கள் குடும்பத்தில் இருந்து பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்திருக்கிறாங்க, என் அத்தை இந்த ரூமில் தான் இருக்கணும், நீங்கள் வந்து ரூமை கால் பண்ணி வெளியே போய் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வெளியே விரட்டி விட்டுறாங்க. வீராவும் வேறு வழி இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கூட்டிகிட்டு ஹாலில் படுக்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ தான் ராமச்சந்திரன் வர்றாங்க. என்னம்மா இங்கே வந்து படுத்துருக்குறீங்க? சார், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து வந்திருக்கிறாங்க, அவங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லைல்ல, இது நம்ம கல்யாணம் சார், நம்ம எங்கே வேணாலும் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் படுத்துருக்காங்க. என்னம்மா உன் பெருந்தன்மைக்கு ஒரு அளவே இல்லை, நீ போய் என்னோட ரூமில் படுத்துக்க, நான் போய் அவங்க கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் வீராவுடைய ஃபேமிலியை விட்டாடுறாங்க. வீரா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே மாறன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை பற்றி பேசாத, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவனை பற்றி எந்த ஒரு பேச்சுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராகவா, மாறன், அவங்க தம்பி 3 பேருமே சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா இனிமேல் நம்ம இந்த சரக்கையை தொடக்கூடாது, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுதான் நம்ம அடிக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சரக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே ஹாலில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.